சமீபத்தில் சட்டமன்றத்தில் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்காரு. என்னடா இவர் ஏன் கத்துறாரு அப்படிங்கிறத பார்த்தா, முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சரி, அதை விடுங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நின்று மரியாதை கொடுக்காததே ஒரு மாண்பு இல்லை, ஒரு கண்ணியம் இல்லை, ஒரு மரபு இல்லை அப்படின்னு பேச தெரியுது அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான மரியாதையை இதுவரைக்கும் முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எது மக்கள் மன்றமா? அது எங்க இருக்கு மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ப்ரெஸ்ஸை சொல்கிறேன். ப்ரெஸ் முதல்வர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவர் கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து ப்ரெஸ்ஸெல்லாம் அவரை சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ முதல்வராக இருக்கும் பொழுதும் கூட நிறைய இடங்களில் ஊடகங்கள் அவர்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி வரும்பொழுதெல்லாம் அதை ஜஸ்ட் நின்று கூட பார்க்காம இப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி இப்படி தட்டி விட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா? அதுதான் மக்களை அவமதிக்கிறது. ஊடகங்கள் இருக்குல்ல, ப்ரெஸ் இருக்குல்ல, அந்த ப்ரெஸ் அப்படிங்கிறது அந்த நபர்கள் வராங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இத்தனை கோடி மக்களும் அந்த ஊடகம் மூலமாக உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படிங்கிறது அர்த்தம். சட்டமன்றத்தில் முக்கியமான பிரச்சனைகள் பல மாதங்களாக இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை பற்றி மோஸ்ட்லி பேசப்படும். ஆனால் நேற்று நைட்டு கரண்ட் இல்லாமல் போராடின மக்களை பற்றியோ, போதைப் பொருட்கள் சம்பந்தமாக ஒரு மாணவனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத பற்றியோ மக்கள் முதலமைச்சர் இதை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் ஊடகத்தை சந்திக்கிறது மூலமாக தான் மக்களை சந்திக்க முடியும். மற்ற அமைச்சர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னாலும் பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது முதலமைச்சருடைய கவனத்தில் இருக்கா, முதலமைச்சரோட கவனத்தில் இது எடுத்துக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே ஒன்று ரெண்டு விஷயங்கள் அதை பற்றி பேசும்போது தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ இல்லையோ அப்படிங்கிறது வேற. ஆனால் முதலமைச்சருடைய கவனத்தில் இது போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு திருப்தி ஏற்படுத்தும். எனவே மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்கே இவ்வளவு கோவம் வருது அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை கொடுத்து உங்களுக்கெல்லாம் முதலாளிகளாக இருக்கிற மக்களையே இப்ப இருக்கிற முதலமைச்சர் மதிக்கல.